எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி மசாலா வெஜிடபிள் சாண்ட்விச் தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சாண்ட்விச் நல்லா கிறிஸ்பியாக மசாலா வெஜ்ஜீஸ்லாம் போட்டனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேனில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறேன். அடுத்தது பூண்டு சேர்க்குறேன். இது ரெண்டுத்தையும் ஒரு 1 to 2 minutes பட்டரில் சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண கேபேஜும் நீட்ட வாக்கில் கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஹை ஹீட்டில் சாட்டே பண்ண போகிறேன். ஹை ஹீட்டில் தான் இந்த ரெசிபி பூராவே நம்ம செய்ய போகிறோம். அந்த ஹை ஹீட்டில் செய்யும் போது அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் வெஜிடபிள்ஸ்க்கு. ஸோ அது சாண்ட்விச்சுக்கு செமையாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா ஹை ஹீட்டில் சாட்டே பண்ணிட்டேன். இது கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் தீ பிடிக்காமல் இருக்கும். அடுத்த வெஜிடபிள்ஸ் நான் கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் பட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இதையும் ஹை ஹீட்டில் நல்லா குக் பண்ணிக்க போகிறேன், சாட்டே பண்ணிக்க போகிறேன். ஹை ஹீட்டில் நீங்கள் இந்த மாதிரி சாட்டே பண்ணும்போது வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவரே பயங்கரமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக ஹை ஹீட்டில் சாட்டே ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நான் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆரிகானோ ஆட் பண்ணுறேன். ஆரிகானோ சூப்பராக இருக்கும். எல்லா கடைகளிலும் இப்போல்லாம் கிடைக்கிது. ஆரிகானோட அடிஷன் இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 1 minute சாட்டே பண்ணால் போதும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட்டே ஆகிடுச்சு. நல்லா சூடாக இருக்குது. இது ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ இந்த சாட்டே பண்ண வெஜ்ஜீஸில் இது ஆறிட்ட அப்புறம் இதில் மேனீஸ் சேர்த்துக்கிறேன். மேனீஸ் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட மசாலா வெஜிடபிள் மிக்ஸ்சர் ப்ரெட்டில் போடுறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போது ப்ரெட் நான் ஒயிட் ப்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ப்ரெட் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வெளிப்பகுதியில் மட்டும் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உள்பகுதியில் அந்தளவுக்கு சேர்க்கணும்னு இல்லை, வெளிப்பகுதியில் சேர்த்தா நல்ல ஒரு கிறிஸ்பி அவுட்டர் கிடைக்கும். இப்போ எல்லா வெளிப்பகுதியிலையும் சேர்த்துட்டேன். இப்போ ப்ரெட்டை இந்த சைட் திருப்பி அந்த உள்பகுதியில் நம்ம அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா, மசாலா வெஜிடபிள்ஸ் அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதில் சீஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை டைரெக்டாக அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். நான் சீஸ் சேர்க்க போகிறதில்ல. எனக்கு இதோட ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக வேணும்னால நான் சீஸ் சேர்க்காமல் சாப்பிட போகிறேன். இது போட்டுட்டு ஒரு குட்டி ப்ரெஸ் கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த ப்ரெட் ஸ்லைஸ்க்கும் பண்ணுறேன். இதையும் அதே மாதிரி மேலே வச்சுட்டு ஒரு லிட்டில் ப்ரெஸ். இப்போது இதை க்ரில் பண்ண போகிறேன். நீங்கள் இதை பேனில் கூட, தோசை பேனில் கூட பண்ணிக்கலாம். நான் எனக்கு க்ரில் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் க்ரில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில்
கிரில்லரில் வச்சிங்கன்னா கட் பண்ணும் போது அழகாக இருக்கும். இப்போது கிரில் பண்ணியாச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நல்லா கிறிஸ்பியாக பட்டர்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்றது சாண்ட்விச் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியுது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். மசாலா வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வேளை சந்திக்கிறேன். வணக்கம்.